ஏசாயா அதிகாரம் 9. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள பிரஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களிகூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோளையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. செங்கல் கட்டு இடிந்து போயிற்று, பொழிந்த கல்லாலே திரும்ப கட்டுவோம். காட்டத்தி மரங்கள் வெட்டி போடப்பட்டது, அவைகளுக்கு பதிலாக கேதுரு மரங்களை வைப்போம் என்று அகந்தையும் மனப்பெருமையுமாய் சொல்லுகிற எப்பிராயிமரும் சமாரியாவின் குடிகளும் ஆகிய எல்லா ஜனத்துக்கும் அது தெரிய வரும். ஆதலால் கர்த்தர் ரேத்சியனுடைய சத்துருக்களை அவர்கள் மேல் உயர்த்தி அவர்களுடைய மற்ற சத்துருக்களை அவர்களோட கூட்டி கலப்பார். முட்புறத்தில் சீரியரும் பிற்புறத்தில் பெலிஸ்தரும் வந்து இஸ்ரவேலை திறந்த வாயால் பட்சிப்பார்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பாமலும் சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே தலையையும் வாளையும் கிளையையும் நாணலையும் ஒரே நாளிலே வெட்டி போடுவார். மூப்பனும் கணம் பொறிந்தினவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய் அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர் மேல் பிரியமாயிருப்பதில்லை. அவர்களில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதும் இல்லை. அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாயிருக்கிறார்கள். எல்லா வாயும் ஆகாமியம் பேசும். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. ஆகாமியமானது அக்கினியைப் போல எரிகிறது, அது முட்செடியையும் நெரிஞ்சிலையும் பட்சிக்கும். அது நெருங்கிய காட்டை கொளுத்தும், புகை திரண்டு எழும்பும். சேனைகளின் கர்த்தருடைய சினத்தால் தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இரையாவார்கள். ஒருவனும் தன் சகோதரனை தப்பவிடான். வலதுபுறத்தில் பட்சித்தாலும் பசித்திருப்பார்கள், இடதுபுறத்தில் தின்றாலும் திருப்தி அடையார்கள். அவனவன் தன் தன் புயத்தின் மாம்சத்தை தின்பான். மனாசே எப்ராயிமையும் எப்ராயிம் மனாசேயையும் பட்சிப்பார்கள். இவர்கள் ஏகமாய் யூதாவுக்கு விரோதமாய் இருப்பார்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஏசாயா 9ஆம் அதிகாரம் பெரும்பாலும் எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஒன்றுதான். ஏனென்றால் இயேசுவின் பிறப்பை குறித்து மிக அழகாக எடுத்துச் சொல்லும் அதிகாரம் இது. 7ஆம் அதிகாரம் முதல் 12ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதி
ஆகாசின் ஆட்சி காலத்திலே உரைக்கப்பட்ட ஏசாயாவின் தீர்க்க தரிசனங்களாகும். ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்த நாட்களிலே ஆட்சி புரிந்தவர்களில் ஆகாஸ் ஒரு பொல்லாத அரசனாவான். உசியா மரணமடைந்த வருஷத்திலே ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தார். உசியா 52 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இவர் ஒரு நல்ல அரசன். இவரை அடுத்து யோதாம் ஆட்சிக்கு வந்தான். இவன் உசியாவின் மகன். இவனும் ஒரு நல்ல அரசன். இவனுடைய ஆட்சிக்கு பின்னதாகத்தான் அரியணை ஏறிய உசியாவின் பேரனான ஆகாசோ ஒரு பொல்லாத அரசனாயிருந்தான். இப்படிப்பட்ட இருண்ட சூழ்நிலையிலேயே ஒளியான இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. இந்த அதிகாரத்தில் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களில் இஸ்ரவேலின் நம்பிக்கையை குறித்து பார்க்கிறோம். தேவ குழந்தையின் வருகையினால் உண்டாயிருக்கிற நம்பிக்கை அது. இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையினாலும் இரண்டாவது வருகையினாலும் இஸ்ரவேலுக்கு உண்டாகிற நம்பிக்கையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஏசாயா 9 அதிகாரம் 1 வசனம், ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் என்று சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையை பற்றிய நிறைவேறுதலை குறிப்பிடுகிறது. உண்மையிலே இயேசு கிறிஸ்து இந்த பகுதிகளை தன்னுடைய வருகையின் மூலமாக மகிமைப்படுத்தி இருக்கிறார். கலிலேயா புறஜாதியாருடைய பட்டணமாக இருந்தபடியால் அது மற்ற பட்டணத்தாரால் புறக்கணிக்கப்பட்டதாக இருந்தது. எருசலேமில் இயேசு பிறக்கவும் இல்லை, அங்கே வளர்க்கப்படவும் இல்லை. நாசரேத்தே அவருடைய ஊராகும். அந்த ஊர் அவரை புறக்கணித்த போது இயேசு கப்பர்நகூமுக்கு வந்தார். இது கலிலேயா கடற்கரையோரம் அமைந்திருந்தது. இதுவும் நிந்தனைக்குள்ளான ஒரு பகுதியாகும். செபுலோனும் நப்தலியும் இஸ்ரவேலின் வடபகுதியிலே அமைந்திருந்தது. நாசரேத் செபுலோனிலும் கப்பர்நகூம் நப்தலியிலும் அமைந்திருந்தது. கப்பர்நகூமே இயேசு கிறிஸ்துவின் பணிகளுக்கு தலைமை இடமாக விளங்கிற்று. நமக்கு தெரிந்த வரையிலே தலைமை இடமாகிய கப்பர்நகூமை அவர் மாற்றியதே இல்லை. இந்த காரணத்தினால்தான் அவர் கப்பர்நகூமின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு கடுமையானதாக இருக்கும் என்று கூறுகிறார். ஏனென்றால் மற்ற இடங்களை பார்க்கிலும் இந்த பட்டணம் தேவனுடைய ஒளியை அதிகமாய் பெற்றிருக்கிறது. இப்பொழுது மத்தேயு 4 அதிகாரம் 12 வசனம் முதல் 16 வசனம் வரை பாருங்கள். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆம் அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்தது போல இயேசு கிறிஸ்துவால் இந்த பகுதிகள் கனம் பெற்றன, நிந்தை மாறியது. அதே போல இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலையும் வரும்பொழுது அவர் உங்கள் நிந்தையையும் அகற்றி உங்களையும் கனப்படுத்துவார். ஆனால் உள்ளத்திலே இடம் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏசாயா 9 அதிகாரம் 2 வசனம் பாருங்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. கலிலேயாவை சேர்ந்தவர்கள் இருளிலும் புறஜாதியாருடைய தெய்வ வழிபாடுகளிலும் மத சடங்குகளிலும் அமிழ்ந்து கிடந்தார்கள். இங்கேயே யூத முறைகளும் புறஜாதியாரின் வழிபாடுகளும் கலந்து காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த போது இந்த ஜனங்கள் உண்மையிலேயே பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அவர்கள் உலகத்தின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள். யோவான் 8 அதிகாரம் 12 வசனத்தை பாருங்கள். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையிலே நிறைவேறிற்று. ஏசாயா 9 அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களும் இயேசுவின் முதலாம் வருகையை பற்றி சொல்லுகின்றன. அப்படியானால் அடுத்து வரும் வசனங்கள் எந்த காலத்தை குறிப்பிடுகின்றன? வேத வல்லுநர்களின் கருத்துப்படி 2 வசனத்திற்கும் 3 வசனத்திற்கும் இடையே பெருத்த கால இடைவெளி காணப்படுகிறது. இதிலே முதல் 2 வசனங்களும் இயேசுவின் முதலாம் வருகையை பற்றி சொல்கிறது.
3ஆம் வசனம் அவருடைய 2வது வருகையை பற்றி சொல்கிறது. பாருங்கள், வாசிக்கிறேன். ஏசாயா 9:3. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மக்கள் திரளாய் பெருகினார்கள். மக்கள் மத வைராக்கியம் உடையவர்களாக மாறினார்கள். அவர்களுடைய உண்மையான மகிழ்ச்சி போய்விட்டது. அவர்கள் அநேக சடங்காச்சாரங்களை நிறைவேற்றினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும் அவர்களிடத்தில் இல்லை. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திற்கும் 3ஆம் வசனத்திற்கும் இடையேயுள்ள இடைவெளி சுமார் 2000 ஆண்டுகளாகும். இந்த இடைப்பட்ட காலத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி ஏன் தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை? ஏனென்றால் தேவன் சபையை உருவாக்கி கொண்டிருக்கிற காலம் இதுதான். இது ஏசாயாவிற்கு தெரியாத ஒன்றாகும், புரியாத ஒன்றாகும். ரோமர் 16ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை பாருங்கள். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். இங்கே தீர்க்கதரிசிகள் தாங்கள் அறியாதவற்றை சொல்லாமல் கடந்து போகிறதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக கூறியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி அவ்விதமாகவே செய்திருக்கிறார். அதே போல ஏசாயா 63ஆம் அதிகாரத்திலேயும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நாம் வரும்பொழுது அங்கே ஏசாயா ஒரு சிறிய குறியீடு இட்டு தொடர்ந்து 2000 ஆண்டுகளை தாண்டி செல்வதை நாம் காண முடியும். ஏசாயாவின் காலத்திலே சபையை குறித்த வெளிப்பாடு இல்லாதவர்களாய் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ சபை வெளிப்பட்டு விட்டது. இந்த 2000 ஆண்டு இடைவெளி நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இங்கே ஏசாயா ஜாதியை திரளாக்கி என்று கூறுவது தேசத்தை குறித்ததாகும். ஆகாஸ் ஆண்டு வந்த யூதா தேசத்தை பற்றி அது குறிப்பிடுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடும் பொழுது சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு என்று சொல்கிறார். ஆகவே சபையை குறித்த வெளிப்பாடு அநேக ஜாதிகளுக்குரியது. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி இங்கே ஒரே ஒரு தேசத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இது அவருடைய இஸ்ரவேல் தேசத்தை பற்றிய தீர்க்க தரிசனம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். எப்பொழுது ஆளோட்டியின் கோல் முறித்து போடப்படும்? இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையின் பொழுது. இஸ்ரவேல் தேசம் இன்று ஏன் சமாதானத்தை அனுபவிக்க முடியாமல் காணப்படுகிறது தெரியுமா? எல்லா பக்கத்திலேயும் எதிராளிகளின் இடையூறு. இதற்கும் காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் சமாதானத்தை கொடுக்க வந்தவராகிய மேசியாவை தள்ளிவிட்டதே அதற்கு காரணம். இயேசுவை புறக்கணித்து தள்ளி சிலுவையிலே அறைந்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரும்பொழுதே இஸ்ரவேல் மக்கள் தோளின் மேல் இருக்கிற மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போடுவார். தொடர்ந்து ஏசாயா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாவை புறக்கணித்ததால் அவர்களுக்கு சமாதானம் இல்லாமல் போனது என்று பார்த்தோம். அவரே இவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வர முடியும். இந்த வசனங்கள் ஏசாயா 9:3 கருத்தை முடிவிற்கு கொண்டு வருகின்றன. இதனைத் தொடர்ந்து வரும் மகா உபத்திரவத்தின் காலத்தையும் இது எதிர்பார்த்து கூறுகிறதா இருக்கிறது. தொடர்ந்து மேசியாவின் வருகை குறித்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். வாசிக்கிறேன். ஏசாயா 9:6-7. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இது எவ்வாறு நடைபெறும்? சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இது கிறிஸ்துவின் முதலாம் வருகையை குறித்து சொல்லுகிறதா?
கிறிஸ்துமஸ் காலங்களிலே இந்த வசனம் அதிகமாய் வாசிக்கப்படுவதால் அநேகர் அவ்வாறுதான் கருதுகிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை பற்றி சொல்கிறது. அப்பொழுது இஸ்ரவேல் தேசத்திற்காகவே அவர் பிறந்து வருவது போன்றிருக்கும். இதில் சொல்லப்பட்டிருக்கிற யாவும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலேயே முழுவதும் நிறைவேறும். ஏசாயா 53ஆம் அதிகாரம் அவருடைய முதலாம் வருகையில் நிறைவேறினது போல இந்த வசனங்கள் இரண்டாம் வருகையிலே நிறைவேறும். இந்த அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ள கருத்தை இது தொடர்ந்து கூறுகிறதாய் இருக்கிறது. இரண்டாம் வருகையை எதிர்பார்த்து இவ்வாறு அந்த வசனங்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். இயேசுவின் இரண்டாவது வருகையின் போது எவ்வாறு அவர் குழந்தையாக பிறப்பார் என்ற சந்தேகம் எழும்பலாம். முதலாவது ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு பாலகனாக பிறக்கவில்லை என்பதை வசனத்திலே கவனியுங்கள். அவர் இஸ்ரவேல் தேசத்திற்காகவே பிறந்தார். முதலாம் வருகையில் அவர் புறஜாதியாராகிய நமக்காக பிறக்கவில்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் பெத்லெகேமிலே பிறந்த போதும் இஸ்ரவேலர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சில மேய்ப்பர்களை ஏற்றுக்கொண்டார்கள். சில புறஜாதியாரான சாஸ்திரிகளும் வெளிநாட்டிலிருந்து வந்து அவரை தொழுது கொண்டார்கள். அதேபோல ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் நீங்கள் கவனமாக வாசித்து பார்ப்பீர்களானால் அவருடைய முதல் வருகையின் போது அந்த வசனம் முழுவதும் நிறைவேறவில்லை என்பதை அறிய முடியும். அதேபோல 3ஆம் 5ஆம் 7ஆம் வசனங்களும் நிறைவேறவில்லை. மேலும் இயேசு இஸ்ரவேல் தேசத்திற்காக பிறப்பார் என்பதை இவ்வாறு தெளிவுபட கூறலாம். அதாவது இஸ்ரவேல் அப்பொழுது ஒரு தேசமாக பிறக்கும். இது ஏசாயா புத்தகத்தின் கடைசி அதிகாரத்திலே தெளிவுபட கூறப்பட்டுள்ளது. ஏசாயா 66, 7, 8ஆம் வசனங்களை பாருங்கள். பிரசவ வேதனை படுமுன் பெற்றாள், கற்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சீயோனோவெனில் ஒருமிக்க வேதனை பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. இஸ்ரவேல் எதிர்காலத்தில் ஒரு ஆண் பிள்ளையை பெறும். இது இயேசுவின் பிறப்பினால் அல்ல, இஸ்ரவேல் தேசத்தின் பிறப்பினால். அதாவது இயேசுவின் இரண்டாம் வருகையின் போது இஸ்ரவேல் தேசமாக பிறக்கும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்வதில் தவறில்லை. ஏனென்றால் அவர் மனிதனாக பிறந்து விட்டார். இது அவருடைய மனித அவதாரத்தை குறிக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் என்று வசனத்திலே சொல்லப்படுவது அவருடைய இரண்டாம் வருகையிலேயே நிறைவேறும். அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் அவதரித்த அதே இயேசு கிறிஸ்து அவருடைய இரண்டாம் வருகையிலேயும் இருப்பார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இதுவும் இரண்டாம் வருகையில் நிறைவேறப் போகின்றது. தோள் என்பது அவருடைய வலிமையை குறிக்கிறது. இவ்வுலகிலே உள்ள அரசாங்கங்கள் அவருடைய தோளின் மேல் வைக்கப்படும். அவரே ஆளுகை செய்வார். அடுத்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களை கவனியுங்கள். அதிசயமானவர், இது அவருடைய நாமங்களில் ஒன்று. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியதென்ன? அது அதிசயம் என்றார். இங்கே இயேசு கிறிஸ்துவின் மானிட பிறப்பிற்கு முன்னதாகவே இயேசுவை பார்க்கிறோம். தூதனாக காட்சியளிக்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே இயேசு கூறுவது போல, பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். மக்கள் இவரை அறியார்கள். அவர் அதிசயமானவர். இன்றைக்கும் கூட அநேகர் இயேசுவை இரட்சகராக அறிந்திருக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அவர் எவ்வளவு அதிசயமானவர் என்பதை அநேகர் அறியாமல் இருப்பதே ஆச்சரியமான ஒரு காரியமாகும். அவர் பூமிக்கு 2ஆம் முறை வரும்பொழுது இங்கே உள்ள குழப்பங்களை, பிரச்சனைகளை அகற்றி பூமியிலே ஆட்சி செய்வார். அவர் நாமும் அதிசயமானவர். அடுத்ததாக ஆலோசனை கர்த்தா என்று பார்க்கிறோம். தேவன் ஒருபொழுதும் மனிதனுடைய ஆலோசனையை நாடியதில்லை, அறிவுரையை கேட்டதும் இல்லை. ரோமர் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல, கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்தவன் யார்? கர்த்தருக்கு ஒரு ஆலோசனைக்காரனும் இருந்ததில்லை. வேதத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை அழைத்து, நான் இப்பொழுது என்ன செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள்
என்று எப்பொழுதாவது ஆலோசனை கேட்டதாக வாசித்திருக்கிறீர்களா? முடியாது. ஏனென்றால் இயேசு சீடர்களை அழைத்து, நான் இவ்வாறு செய்ய போகிறேன், ஏனென்றால் இதுவே என் பிதாவினுடைய சித்தம் என்றுதான் கூறியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:30 நாம் பார்க்கிறது போல, அவரே தேவனால் நமக்கு ஞானமானவர். நம்மில் அநேகர் ஞானவான்களாக காணப்படாதிருக்கலாம். நாம் ஒன்று செய்ய வேண்டும், தேவனிடத்திலே சென்று அவருடைய உதவியை நமது ஞானத்திற்காக கேட்க வேண்டும். அடுத்து, வல்லமை உள்ள தேவன். இந்த நாமத்திற்கு எபிரேய வார்த்தை எல் கிப்போர். இவரிடத்திலே எல்லா வல்லமையும் கொடுக்கப்பட்டுள்ளது. சர்வ வல்லமையுள்ள தேவன் இவர். பரலோகம் செல்லும் முன்னர் இயேசு தம்முடையவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறி உறுதிப்படுத்தினார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருடைய வல்லமையை அனுபவித்து ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். அடுத்ததாக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் நித்திய பிதா, அதாவது என்றென்றும் இருக்கிற பிதா. அவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவர் காலத்தையும் நேரத்தையும் கடந்தவர். யோவான் கூறுவது போல, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று நாம் அறிகிறோம். கொலோசையர் 1:16 பவுல் என்ன சொல்கிறார்? ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அதே போல எபிரேயர் 1:2 பாருங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் என்று வாசிக்கிறோம். அடுத்து, சமாதான பிரபு என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து ஆளுகை செய்யும் வரை இந்த உலகத்திலே பூரண சமாதானம் இருக்கப் போவதில்லை. அவருடைய ஆளுகை அப்படியே தேங்கி நிற்கிற ஒன்று அல்ல. அதிலே முன்னேற்றமும் செழிப்பும் உண்டாயிருக்கும். அவருடைய ஆளுகையிலே 2 நாட்கள் ஒன்று போல இருக்கப் போவதில்லை. அவர் தாவீதின் அரியணையை பெறுவார். அவருடைய 2வது வருகையில் இவ்விதமாகவே நேரடியாக அரியணையிலே அமர்ந்து ஆட்சி புரிவார். நீதி ஆளுகை செய்யும். கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இந்த அதிகாரத்திலே மீதமுள்ள 8 முதல் 21 வரையுள்ள வசனங்கள் ஏசாயாவின் காலத்திலுள்ள நிகழ்ச்சிகளை கூறுகிறது. அவற்றிலே அநேகமானவை அந்நாட்களிலேயே நிறைவேறிவிட்டன. இவற்றிலும் சில வசனங்கள் மகா உபத்திரவத்தின் நாட்களிலே நடைபெற உள்ள காரியங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். இவை இறுதி நாட்களிலே நிறைவேறப் போகின்றவை. அவரை விட்டு பின்வாங்கிய, அவருக்கு எதிராக போன நாட்டையும் மக்களையும் அவர் வருகிற வரையிலும் தண்டிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். இதை இன்றைய மக்கள் அநேகர் கேட்க விரும்புகிறதில்லை. அவர்கள் தங்களை ஆறுதல் படுத்தும் செய்தியை மாத்திரமே கேட்க விரும்புகிறார்கள். உலக வரலாற்றை சற்று புரட்டி பாருங்கள். தேவனை விட்டு விலகிச் சென்ற இஸ்ரவேலுக்கும் மற்ற நாடுகளுக்கும் என்ன நடந்தது என்று அங்கே பாருங்கள். அவர்கள் மிகவும் பரிதாபமான சோகமான நிலைமையை அடைந்ததை நீங்கள் வேதத்திலுள்ள வசனங்களிலும் உலக வரலாற்றிலேயும் பார்க்கலாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் கர்த்தரால் தண்டிக்கப்படுவதை உணர்வீர்கள் என்றால், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேளுங்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அவரே உங்களை ஆற்றி தேற்றி உங்களை கனப்படுத்துவார். அவரும் உங்கள் மூலம் மகிமை அடைவார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகையை குறித்தும் 2வது வருகையை குறித்தும் தெளிவாக நீர் கூறியிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கிருபையின் இந்த காலத்திலே வாழும் நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பயப்படும் பயம் உள்ளவர்களாகவும் உம்மை நேசிக்கும் அன்புள்ளவர்களாகவும் வாழ ஞானத்தை தாரும். உமது ஊழியர்கள் மூலமாகவும் உம்முடைய வசனத்தின் மூலமாகவும் நீர் கொடுக்கும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் எச்சரிப்புகளையும் கேட்டு உணர்வுள்ளவர்களாக வாழ கிருபை செய்யும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.